செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாதுகாப்பு பணியில் இருந்தபோது உயிரிழந்த காவல் உதவி ஆணையரின் குடும்பத்துக்கு ரூபாய் 25 லட்சம் நிதியுதவி வழங்குவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை தீவுத்திடல் பகுதியில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆப்பிள், கூகுள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் அலுவலகங்களுக்கு சென்று பார்வையிட்டது வியப்பூட்டும் அனுபவமாக அமைந்தது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பொத்தேரியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகளில் சோதனை நடத்தி கஞ்சா, போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக கல்லூரி மாணவர்கள் உட்பட 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை குறித்து உதயநிதி ஸ்டாலினுக்கு நெல்சன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகே தனியார் பட்டாசு கிடங்கில் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் சிக்கி 2 பேர் உயிரிழந்துள்ளனர். வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்கள் கண்ணன் மற்றும் விஜய் என இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். சென்னை மாதவரம் சிறுசேரி வழித்தடத்தில் அயனாவரம் ஓட்டேரி இடையே மெட்ரோ சுரங்கப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஃபார்முலா 4 கார் பந்தயம் FIA சான்று பெற 8 மணி வரை அவகாசம் என்று ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பாதுகாப்பு சான்றிதழ் பெற்ற பிறகே போட்டியை நடத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் உதயநிதி அறிவுறுத்தியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் 2 மாதங்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பித்து அம்மாவட்ட கலெக்டர் சிம்ரன்ஜீத் சிங் காலோன் உத்தரவிட்டுள்ளார். இனி எக்ஸ் வலைத்தளம் ரேஸில் இயங்காது என்றும் அங்கே எங்களின் அனைத்து சேவைகளையும் நிறுத்தப் போகிறோம் என ட்விட்டர் சமூக வலைத்தளம் அறிவித்துள்ளது. போலி ஆசிரியர்கள் நியமனம் காரணமாக முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கே. பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சி மூலம் பிராட்வே பேருந்து நிலையத்தில் குரலகத்தை உள்ளடக்கிய பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து பேருந்து வளாகம் அமைக்க ரூபாய் 822 கோடியே 70 லட்சத்தில் நிர்வாக அனுமதி வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கூகுள் நிறுவனத்துடன் மேற்கொண்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ன என்று சொல்லி அடிக்கும் கில்லி CM M.K. ஸ்டாலின் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகின்ற நிலையில் மழையில் நனைந்தபடியே அரசு பஸ்ஸில் பயணிகள் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இருந்து பெங்களூரு செல்லும் 444 எண் அரசு பேருந்து வேலூரில் இருந்து ஆம்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில், டேய் நான் விசிக தலைவர்டா, என்கிட்டயே டிக்கெட் கேட்கிறியா என்று அரசு பேருந்தில் 2 ஆசாமிகள் அலப்பறை செய்துள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துக்கு கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. ஆகஸ்ட் மாதத்திற்கான துவரம்பருப்பு, பாமாயிலை செப்டம்பர் 5ஆம் தேதி வரை பெறலாம் என்று நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கருணாநிதி பற்றி அவதூறு பாடல் ஒன்றை பாடிய நிலையில் சீமான் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். எல்லோருக்கும் முன்னோடியாக இருப்பது நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்று அமைச்சர் ரகுபதி பெருமிதம் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை காரணமாக வடசென்னைக்குட்பட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகளை தலைமைச் செயலாளர் நா. முருகானந்தம் ஆய்வு செய்தார். கார் பந்தய பாதையில் உள்ள மது விளம்பர பலகைகளை உடனே அகற்ற வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பெண்களின் திருமண வயதை உயர்த்தும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். 17 வயது சிறுவனுடன் எஸ்கேப்பாக நினைத்த 8ஆம் வகுப்பு மாணவி ரூமில் வசமாக சிக்கினார். மருத்துவ பரிசோதனையில் பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸில் 4வது சுற்றுக்கு கேஸ்பர் ரூட் முன்னேறினார். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகள் 2024 ரூபினா பிரான்சிஸ் வெண்கலம் வென்றார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 53,560 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,695 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.